பிஜே எழுதிய திருமறையின் தோற்றுவாய் விளக்க உரை 10ஆம் பதிப்பில் பிற்சேர்க்கை 2 என்று ஒரு தலைப்பு போட்டு குர்ஆன் ஓதுவதற்கு கூலி வாங்கலாமா என்று எழுதியிருந்தார். இந்த தலைப்பின் கீழ் படிக்கும்போது குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக கூலி வாங்கக்கூடாது என்று இருக்கிறது. இது சம்பந்தமாக தெளிவான விளக்கத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முகமது அசாருத்தீன் செங்குன்றம் ரெட் ஹில்ஸ்லேருந்து கேட்குறாரு. அதாவது திருமறையின் தோற்றுவாயின்னு நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அதாவது அல்ஹம்து சூராவுடைய தஃப்சீர், அல்ஹம்து சூராவுடைய விளக்கம் திருமறையின் தோற்றுவாயின்னு எழுதியிருக்கிறோம். அது நீங்கள் அந்த புஸ்தகம் உங்களுக்கு படிக்க விரும்புனீங்கன்னா நம்ம ஆன்லைன் PJ.in திருமறையின் தோற்றுவாயின்னு பார்த்தீங்கன்னா அந்த முழு நூலுமே இருக்கும். ஒவ்வொரு ஆயத்துக்கும் விளக்கம் தஃப்சீர் எல்லாமே விரிவாக நம்ம எழுதியிருக்கிறோம். அதில் பிற்சேர்க்கைன்னு 2 டாபிக் எழுதியிருக்கிறோம். அந்த பிற்சேர்க்கையில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆனை ஓதுவதற்கு கூலி வாங்கலாமா அப்படிங்கிற தலைப்பை கொடுத்து குர்ஆனை ஓதி கொடுக்கறதுக்கு கூலி வாங்கக்கூடாதுங்கிற கருத்து வர்ற மாதிரி அதில் எழுதியிருக்கிறோம். அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இவர் சுட்டி காட்டிய பிறகு எந்த ஒன்றை சுட்டி காட்டினாலும் நம்ம என்ன செய்வோம், மறுபடியும் சிந்திப்போம், அதை ஆய்வு செய்வோம். எதாக இருந்தாலும் இவர் சுட்டி காட்டுறாரு, அப்படி அந்த கருத்து சரியாக தான் நம்ம எழுதியிருக்கிறோமா, இவர் ஒரு கூடுதல் விளக்கம் கேட்குறாரு என்பதற்காக நம்ம ஆய்வு செய்யும் பொழுது அதில் அந்த குர்ஆனை ஓதி கொடுக்கறது கூலி வாங்கக்கூடாதுங்கிற கருத்து விளங்குற மாதிரி இருக்க தான் செய்கிறது. அந்த கருத்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு இடம் இருக்கிறது. ஒரு குழப்பமான ஒரு கருத்து வர்ற மாதிரி அதில் இருக்கிறது. அதனால் இவர் கேட்ட பிறகு என்ன செஞ்சோம்னு கேட்டால், அந்த நூலுடைய ஆன்லைன்லேயே இந்த விளக்கத்தை திருத்தம் செய்து தெளிவாக, அதை அந்த திருத்தம் செஞ்சால் தான் சொல்ல போகிறோம். உங்களுக்கு திருத்தம் செய்து தெளிவாக போட்டோம். நீங்கள் திருமறையின் தோற்றுவாய்ங்கிறத நம்ம ஆன்லைன் PJ போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் சொல்லக்கூடிய திருத்தப்பட்ட விளக்கமாக அது மாற்றிட்டோம். புத்தக வடிவத்தில் உள்ளது ஒன்று மாற்றலை. அடுத்த பிரிண்ட் பண்ணும்போது என்ன செய்வோம், மாற்றுவோம். வெப்சைட்டில் உள்ளது மாற்றிட்டோம். அதில் என்னன்னு கேட்டால் அடிப்படை ஆரம்பத்தில் அதுக்கு வந்துடும். குர்ஆன் ஓதுற கூலி வாங்கலாமா இந்த விஷயத்தை வச்சுக்கிடுவோம். இதை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் விஷயமாக கூலி வாங்கலாம் என்றும் சில ஹதீஸுகள் இருக்கிறது, வாங்கக்கூடாது என்றும் சில ஹதீஸ் இருக்கிறது. ரெண்டுமே ஹதீஸு தான், ரெண்டுமே ஆதாரபூர்வமானது தான். ஆனால் முரண்பட்ட 2 இருக்க முடியாது. கூலி வாங்கலாம்னா வாங்கக்கூடாதுங்கிறது தப்பாக போயிடும், வாங்கக்கூடாதுங்கிறது சரின்னு சொன்னால் வாங்கலாம்ங்கிறது தப்பாக போயிடும். ஆனால் இரு கருத்திலும் ஹதீஸுகள் இருக்கிறது. முதல்ல அந்த ஹதீஸுகள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 2ஐயும் முரண்பாடு இல்லாமல் எப்படி நம்ம விளங்குறது என்பதை பார்ப்போம். முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால், புகாரியில் 2276வது ஹதீஸ். இந்த ஹதீஸு ஒரு சம்பவத்தை சொல்லுது. எந்த சம்பவம்னு கேட்டால், அபூ சயீத் அல் குத்ரி அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் ஒரு கூட்டமாக பிரயாணத்தில் போனோம். போய் ஒரு அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வெளியூருக்கு போனாங்கன்னு சொன்னால் அந்த வெளியூருக்காரங்க விருந்து கொடுக்கறது கடமை. அந்த காலத்து கடமை. ஏன்னா அந்த கால ஹோட்டல் கிடையாது, கையில் சாப்பாடு வச்சுருக்க மாட்டாங்க. வெளியூருக்காரங்க ஒரு உள்ளூருக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால், உள்ளூர்காரங்க வெளியூருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால், அந்த வெளியூர்காரங்களுடைய கடமை என்ன, அவங்க எந்த மதத்துக்காரங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, வெளியூர்லேருந்து ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த சமுதாயம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். சாப்பாடு கொடுக்கறது கடமை. இது சூரத்துல் கஹ்ஃப்ல கூட என்ன செய்வாங்க, மூசா நபி ஹிலரும் போய் சாப்பாடு கேட்பாங்கல்ல, அது பிச்சை கேட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது, உரிமை. அது இப்போ போய் கேட்டால் பிச்சை ஆயிரும். என் கையில் காசு இருக்குது, உங்களுக்கு சாப்பாடு ஹோட்டல் இருக்குது, வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ போய் சாப்பாடு போடுங்க தாயன்னு இப்போ கேட்கக்கூடாது. அந்த காலத்தில் காசே இருந்தாலும் சோறு கிடைக்காது, ஹோட்டல் கிடையாது, சாப்பாடு ஏதாவது தாங்கடா, சாப்பாடு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு காலமாக இருந்ததுனால தான் மூசா நபி ஹிலரும் போய் என்ன செய்வாங்க, ஒரு ஊரில் போய் எங்களை இப்போ வெளியூரில் வந்துட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டுருவாங்க. அது மறுத்தாங்கன்னா வருதில்லை, அப்போ கேட்டாங்கன்ட்டு வருதில்லை, யாசகம் கிடையாது. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஊரில் போய் ஒரு கிராமத்தில் போய் இறங்குறாங்க ஒரு வேலையாக, சாப்பாடு கொடுங்கப்பா என்னன்னா சாப்பாடு தர முடியான்ட்டாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த கூட்டத்துடைய தலைவன் இருப்பான் இல்லையா, அவனுக்கு ஏதோ விஷஜந்து கடிச்சிருச்சேளோ என்னவோன்னு நினைஞ்சது. விஷஜந்து ஒரு கடிச்சிருச்சு அவனை. விஷஜந்து கடிச்சா விஷம் ஏறுது, வேதனை தாங்க முடியும், அவன் துடிக்கிறான். என்னென்னமோ செய்கிறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரமாயாவும் அதெல்லாம் தெரிஞ்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கிராமத்து வைத்தியங்களை பார்க்குறாங்க. அவங்க சில மாயா மந்திரங்கள்லாம் பண்ணவங்க பூசாரி மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அதுகள்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றுமே யூஸ் ஆகலை. வேதனை ஏறிக்கிட்டு தலைவருக்கு என்ன செய்கிறது, விஷக்கடி ஏறிக்கிட்டே போகிறது. அப்போ அவங்களுக்கு ஒரு மசோரா பண்ணி, இந்த வெளியூர்காரங்க ஒருத்தர் வந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட ஏதாவது மந்திரிக்கிறது மருந்து ஏதாவது போய் கேளுங்கப்பா
அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு பக்கத்தில் தங்கி இருக்கிறாங்க. இவங்களை தேடி வந்து என்ன செய்கிறாங்க, எங்கள் தலைவருக்கு தேள் கொட்டிருச்சு, தேள் விஷம் ஜந்து கடிச்சிருச்சு, விஷம் ஏறிடுச்சு, உங்கள்கிட்ட மருந்து இருக்குதா அல்லது ஏதாவது மந்திரிக்குதல் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து விருந்து கேட்டதுக்கு விருந்து தர மாட்டேன்ட்டீங்க, நாங்கள் மந்திரிக்க எங்கள்கிட்ட ஆள் இருக்குது, நாங்கள் மந்திரிச்சு பார்க்குறோம், ஆனால் எங்களுக்கு என்ன செய்யணும்னா கூலி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், சில ஆடுகளை வந்து கூலியாக பேசிக்கிட்டு சரின்ட்டாங்க. இந்த விருந்து கொடுத்தா சும்மா ஓதி பார்த்துருப்பாங்க, விருந்து தரலைங்கிறதுனால தர்றது கடமை தானே மறுத்துட்டாங்கல்ல, பேச்சுவார்த்தை நடத்தி என்ன கூலி பேசிக்கொண்டு அபு சயீதுல் குத்ரி போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த விஷக்கடி வைக்கப்பட்ட ஆளுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறார். ஓதுன உடனே சரண்டு விஷம் இறங்கி போச்சு. இறங்கின உடனே பேசின பிரகாரம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஒரு கூலியை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவரை வந்து எல்லாம் பிடிச்சி கூட வந்த ஆளுக்கெல்லாம் பிடிச்சி திட்டுறாங்க. அபு சயீதை, என்ன நீ அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நீ கூலியை வாங்கிவிட்ட, ஓதிப்பா அல்லாஹ்வுடைய அல்ஹம்து சூராவுக்கு நீ கூலி வாங்கலாமா, இதை வந்து ரசூல்லாட்ட கேட்காம நம்ம என்ன செய்யக்கூடாது, இதை யூஸ் பண்ணக்கூடாது என்ற முடிவு எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்த உடனே இதை சொன்ன உடனே, ஆமாம் இந்த அல்ஹம்து சூராவை கொண்டு மந்திரிக்கலாம் என்று உனக்கு எப்படி தெரியும்னு ரசூல்லா கேட்குறாங்க. அதை கொண்டு அவருக்கு ஏதோ ஒரு சொல்லி கொடுத்துருப்பாங்க, மறந்துருப்பாங்களே தெரியல, எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. கேட்டுவிட்டு, நீங்கள் நல்ல வேலை தான் செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் கூலி வாங்கின தப்பு கிடையாது, அதனால் பங்கு வைங்க, எனக்கு ஒரு பங்கு தந்துடுங்க, அந்த கூலி ஆட்டை பங்கு வைக்கும் பொழுது எனக்கு ஒரு பங்கை தாங்கன்னு சொல்லி ரசூல்லா சிரிக்கிறாங்க சொல்லிவிட்டு. இந்த ஹதீஸு புகாரியில் வருது. இங்கே வருது, நீங்கள் முழு சம்பவத்தையெல்லாம் படித்த டைம் ஆகினா கருத்தை சொல்லிட்டேன், முழுசாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறது அந்த புகாரில் 2277 நம்பரில் பார்த்துக்கிறங்க. இதில் என்ன விளங்குது, ஓதி பார்க்குறது கூலி பேசி வேறு வாங்கியிருக்கிறாங்க, ஓதி பார்த்துருக்குறாங்க, அந்த கூலியை பேசி வாங்கியிருக்கிறாங்க, அது சரின்ற சொல்ல ஒத்துக்கிறாங்க. எனக்கும் பங்கு தாங்க, நான் தானே அலுவலர் உங்களுக்கு கற்று தந்துருக்கிறேன் வைய, எனக்கு ஒரு பங்கு தாங்கன்னு வேறு கேட்குறாங்க. இதை மட்டும் வச்சு பார்த்தா குர்ஆனுக்கு வந்து கூலி வாங்கலாம், குர்ஆனுக்கு கூலி வாங்கலாம் என்ற சொல்வதற்கு இந்த ஹதீஸ் இடம் தருது. ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு அறிவிப்பில் புகாரில் 5737 இதே சம்பவம் தான் ஏறக்குறைய நெருக்கமாக இதே வாசகங்கள் தான் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், கடைசியாக இதே விஷயத்தை சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து சொல்லுவாங்கள்ல, அப்போ ரசூல்லா சொன்ன ஆன்சரில் வித்தியாசம் வேறு மாதிரி வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், இன்ன அஹக்கமா அகத்தும் அலைஹி அஜரன் கிதாபுல்லா, கூலி பெறுவதற்கு ரொம்ப தகுதியானது அல்லாஹ்வுடைய வேதம் தான், அதுலையாவது கொடுங்கன்னு சாதாரணமாக சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, கூலி வாங்குறாந்தா குர்ஆனுக்கு தான் வாங்கலாங்கிறாங்க. இன்ன அஹக்கம் அகத்தும் அலைஹி அஜரன், எதற்காவது கூலி வாங்க அதிக தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம். அப்போ அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கூலி வாங்குற தகுதி கூட இருக்குப்பா, நல்லா வாங்குங்க என்று அதுக்கு அர்த்தமாகுது. அப்போ அந்த கூலியை வாங்கலாம், எனக்கு ஒரு பங்கு தாங்க என்று சொல்வது ஒரு அங்கீகாரம். இதில் ரொம்ப சிறப்பித்து வேற சொல்லப்படுது, கூச்சம்லாம் தேவையில்லை, உறுத்தலாம் கூலியை வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வச்சு என்ன வருதுன்னா, குர்ஆனுக்கு கூலி வாங்கலாம், விளங்கிருச்சா? சரி. அதே மாதிரி வந்து இது ஒரு சம்பவத்தை மனசில் வச்சுக்கிறங்க. இன்னொரு சம்பவம் என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட புகாரில் 5871 ஹதீஸ். இந்த ஹதீஸில் ஒரு பெண்மணி வந்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் வந்து என்னை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படி கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு மௌனமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை. ஒரு ஆள் எந்திரிச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உன்கிட்ட மகருக்கு என்ன இருக்குது, மகர் கொடுக்க என்ன வச்சுருக்கிற, ஒன்றுமே இல்லை, போய் தேடிப்பார், தேடி பார்த்து ஒன்றும் இல்லைங்கிறார். நல்லா போய் பாரு, ஒரு இரும்பு மோதிரமாச்சு இருக்கான்னு போய் தேடி பார்த்துட்டு வா, அது கூட இல்லை அப்படிங்கிறாரு. இந்த எடுத்துருக்கிற ஆடை தான் இருக்குது, இதை வேண்டாம் மகராக கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. இதை நீ கொடுத்தா உனக்கு ட்ரெஸ் எல்லாம் போயிருக்குமா என்று சொல்லிவிட்டு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சரி உனக்கு குர்ஆன்லேருந்து ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க. என்ன செய்கிறா, அவர் என்ன செய்கிறாரு, தெரியும் சூரத்து கதாவ கதா, எனக்கு இன்னென்ன சூறாக்கள்லாம் தெரியும்ட்டு அந்த பேர்களை சொன்னார். பேரை இவர் சொல்ல மறந்துட்டார், அவர் சொல்லியிருக்கிறார். யார், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாரு, சூரத்து கதாவ கதா லி சூரின் அத்ததஹா எண்ணி அந்த சூறாக்களை எல்லாம் அவர் சொன்னார். அப்போ குர்ஆனில் கொஞ்சம் இவர் தெரிஞ்சவராக இருக்கார், சில அத்தியாயங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
நீ உனக்கு இந்த குரான் உன்கிட்ட இருக்கிற குரான் இருக்குல்ல சில சூறாக்கள், அதற்காக வேண்டி உனக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி தந்துட்டேன், அதான் மகர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் 5871 ஹதீஸில் இருக்குது. மகராக நம்ம எதை கொடுக்கணும்? மெட்டீரியல் பொருளை தான் கொடுக்கணும். பணத்தை கொடுக்கணும், காசை கொடுக்கணும், வீட்டை கொடுக்கணும், தோட்டத்தை கொடுக்கணும், நகையை கொடுக்கணும், இதை கொடுக்கணுமே தவிர இவர்கிட்ட குரானில் உள்ளது எப்படி மகர் ஆகும்? இன்னொரு ஹதீஸில் எப்படி முஸ்லீமில் எப்படி வருதுன்னு கேட்டால், இன்தலிக் நீ போ, கது ஜவ்வஜத்துக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அல்லிமுகா மினல் குரான், உனக்கு தெரிஞ்ச அந்த குரானை இவளுக்கு கற்றுக் கொடுத்துரு, அதான் மகருங்கிறாங்க. குரான் மகருன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டால், உனக்கு குரான் தெரியும்ல, அதை ஓதி கொடுக்குறீங்கள, அது ஒரு பணம் மாதிரி நீ மகரா கொடுத்துட்ட அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஓதி கொடுக்குறதையே ஒரு பொருளாக கருதியிருக்காங்க பாருங்கள். இவருக்கு தெரிஞ்ச குரானுடைய சூறாக்களை இவர் கல்யாணம் பண்ண பெண்ணுக்கு இவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்தவொன்னே ரூபா கொடுத்த மாதிரி, அது ஒரு பணத்தை கொடுத்த மாதிரி, ஒரு நகையை கொடுத்த மாதிரி கருதி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன ஆகுது? அந்த குரானை ஓதி கொடுக்குதல் என்பது அது ஒரு மகராக ஆக்கப்படுது, அது ஒரு பொருளை போல கருதப்படுகிறது. அதாவது ஒரு கூலி கொடுக்கறதுக்கு பதிலாக குரானை ஓதி கொடுக்கலாம்னு அர்த்தம். ஒரு கூலி கொடுக்கறதுக்கு கூலி தானே வேணும், அல்ஹம்துலில்லாஹ் ரப்ப இந்த ஓதிப்போ இதான் கூலின்னு சொல்லலாம்னு வருது, அதான் அர்த்தம். மகர் கொடுக்கணும். மகர் உலகத்து பொருள்களை தான் கொடுக்கணும். உலகத்து பொருளை கொடுக்காம என்ன செய்கிறாரு? ஓதி கொடுக்குறாரு. ஓதி கொடுக்கறதையே ஒரு பொருளாக கருதி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கூலி வாங்கலாம்னு அந்த ஹதீஸ் வருதுல, அதுக்கு நெருங்கி இதுவும் வருகிறது. இதுவும் என்ன செய்கிறது? ஏறக்குறைய இது ஒரு கூலி மாதிரி தானே, மகருங்கிற ஒரு கூலி மாதிரி தானே வருகிறது. அது ஒன்றும் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், பெரிய ஹதீஸு, அபு மஹதூராண்டு ஒருத்தர் ரசூல்லாவை சந்திக்கிறார். ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, பாங்கு சொல்வதை அவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. வெளியூர்லேருந்து வர்றாரு. பாங்கு சொல்கிறது என்ன செய்கிறார்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பித்து ஒன்றையும் பாங்கு எப்படி சொல்லணும், இகாமத்து எப்படி சொல்லணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்து முடித்த உடனே அவரை எல்லாம் சொல்லி முடித்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சரி நான் கற்றுக்கிட்டேன்னு போகிறார். இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு தோல் பையை தூக்கி கொடுக்குறாங்க. எனக்கு ரசூல்லா தந்தார்கள். அதில் வெள்ளி இருந்துச்சு, உள்ளக்க தோல் பை கொடுக்குறாங்க, அதில் வெள்ளி இருந்தது என்று வைத்துக்கொண்டு இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் பாங்கு சொன்னதுக்காக வேண்டி ரசூல்லா இணைஞ்சிருக்கிறாங்க, வெள்ளியை கூலி கொடுத்துருக்குறாங்க. பாங்குக்கு அந்த குரானுக்கு கூலி வாங்கலாங்கிறதுக்காக வேண்டி இந்த பாங்கை கொண்டாந்து ஜாயின்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க, அவர் பாங்கு சொல்கிறாரு, பாங்கு சொல்லி போக சொல்ல வேண்டியது தானே. பாங்கு சொன்ன ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு தோல் பையில் ஒரு வெள்ளி கட்டியை வச்சு கொடுக்குறாங்க. அது ஒரு கூலி மாதிரி தான் ஆகுது, கூலி வாங்கலாம் இப்படிங்கிற ஒரு கருத்தில் சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸெல்லாம் வச்சு பார்க்கும், இந்த இதை கூட பாங்கை தனியாக வச்சுருவோம், அந்த ரெண்டை மட்டும் முதல் எடுத்துக்கிடுவோம் குரான் விஷயமா. அந்த ரெண்டு விஷயமும் தேள்கடி விஷக்கடிக்கு ஓதி பார்க்குறதுக்கு கூலி வாங்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். நீ மகர் கொடுக்கறதுக்கு பதிலாக ஓதி கொடுக்கலாம். ஓதி கொடுத்தல் என்பது ஒரு பொருள் தான், அது ஒரு காசு மாதிரி தான் என்று அதுவும் கூலி வாங்கலாம் என்பதற்கு ஒரு அர்த்தமாக இருக்குதுன்னு ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. இது கரெக்டு தான். அது அதே நேரத்தில் வேறு வேறு ஹதீஸுகள் இதுக்கு மாற்றமாக வருது. எப்படி வருது? அகமதில் வருது. அகமதில் வந்தாலும் வெயிட்டான அறிவிப்பாளர் நல்ல அறிவிப்பாளர்கள் தான். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அப்துல் ரஹ்மான் பின் ஷிபுலுங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, ரசூல்லா சொன்னதாக, இக்ரவுல் குரான், குரானை ஓதுங்க, ஒலா தகுலு ஃபீஹி, அதில் எல்லை மீறாதீங்க, ஒலா தஜுஃபு அன்ஹு, அதை அலட்சியப்படுத்திடாதீங்க, ஒலா தகுலுபி, அதை கொண்டு சாப்பிடாதீங்க. குரானை ஓதுங்க, அதை கொண்டு சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம். ஓதிட்டு சாப்பிட்றது, குரானை ஓதிட்டு கூலி வாங்காதுன்னு அர்த்தம். ஒலா தஸ்தக் சுருபி, அதை கொண்டு ஆதாயம் அடையாதீங்க. குரானை ஓதுங்க, அதை கொண்டு சாப்பிடாதீங்க, அதை கொண்டு ஆதாயம் அடையாதீங்க. அதை கொண்டு சாப்பிடாதீங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல குரானை ஓதிவிட்டு ஏதாவது ரூபா தாங்கன்னு கேட்குறது, குரானை ஓதிட்டு ஒரு ஆதாயம் தாங்கன்னு கேட்குறது. அப்போ குரானை கொண்டு ஓதுவதை கொண்டு சாப்பிடவும் செய்யாதீங்க, ஆதாயம் ஒலா தகுலுபிஹி ஒலா தஸ்தக் சுருபிஹி என்று ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. அப்போ எதை கூடும்னு முதல் ஹதீஸ் சொல்லுதோ அதை கூடாதுன்னு இந்த ஹதீஸ் சொல்லுது. சரியா? இது ஒரு ஹதீஸ். இது அகமதில், பைஹக்கி, தபுரானி சகீரு, தபுரானி அவுசத்து, முஸ்னத் அபு யாலா, இந்த நூல்களில் எல்லாம் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அபுதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது. இதுவும் சரியான ஹதீஸ் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட வந்தாங்க. நாங்கள் குரானை ஓதிக்கிட்டு இருந்தோம்.
எங்கள்கிட்ட வந்து ஆராபிகள் கிராமவாசிகளும் இருந்தார்கள், அரபியரும் இருந்தார்கள். அது அஜமி வேற்று பாஷை பேசுகிறவங்களும் இருந்தார்கள், அரபிகளும் இருந்தார்கள். அப்போ ரசூல்லா ஓதிக்கிட்டு இருந்தது பார்த்துட்டு இக்ரவு நல்லா ஓதுங்க, இப்போ குல்லுன் ஹசனுன் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீங்கள் அரபிகள் ஓதுனாலும் நல்லா அழகாக தான் இருக்குது, அரபி அல்லாதவங்க அஜமிகள் ஓதுறீங்க அது கூட நல்லா தான் இருக்குது என்று சொல்லிவிட்டு வச எஜீவு அக்குவாமுன் இனிமேல் ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள், யுகீமுனஹு குர்ஆனை சீராக்குவார்கள், கமா யுகாமுல் கிதுஹு அம்பு சீராக்கப்படுவது போல் அப்படி அழுத்தம் தஜ்வீது மஹ்ரஜ் ஹா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரிலாம் ஓதுவார்கள். அப்படி ஒரு கூட்டம் வரும். ஆனால் எத்த அஜ்ஜல் உணகு அதை கொண்டு உலகத்து ஆதாயத்தை விரும்புவார்கள். வலா எத்த அஜ்ஜல் உணகு மறுமை நன்மை எதிர்பார்க்க மாட்டார்கள். வருவார்கள் அழுத்தம் திருத்தமாக மஹ்ரஜ் அப்படின்லாம் சொல்லி தஜ்வீதுலாம் சொல்லி ஓதுவார்களாம். ஒரு கூட்டம் வரும், வந்து என்ன செய்வாங்கன்னா அதை கொண்டு துன்யாவுடைய நன்மையை அவசரமாக எதிர்பார்ப்பார்கள், ஆகிரத்தை நாடமாட்டார்கள். ஒரு கூட்டம் வரும், பார்த்துக்கிறங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆயிராதையும் நடத்தாதான் நடத்தம். இனி ஒரு காலத்தில் வந்து குரானை ஓதிவிட்டு துன்யாவில் வந்து குரானை எது ரொம்ப திருத்தமாக உச்சரிப்பாக அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி கூலி கொடுக்குறோம்ல. நல்ல கிராத்து வேணும், அதிகமாக சம்பளம் கொடுக்குறோம், கிராத்து நல்லா இல்லாட்டி சம்பளத்தை கம்மி பண்ணிடுறோமா இல்லையா? அப்போ அதை கொண்டு இந்த உலகத்து ஆதாயத்தை எதிர்பார்க்குற மக்கள் வருவாங்க. நீங்கள் அப்படி ஆயிராதீங்கிறதுக்கு அர்த்தம். அது அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் அபுதாவுதில் வருகிறது. அதாவது ரசூலுல்லாஹ் எங்கள்கிட்ட வந்தாங்க, நாங்கள் ஓதிக்கிட்டு இருந்தோம், ஆளுக்கு குர்ஆனை ஓதிக்கிட்டு இருந்தோம். அப்போ சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, கிதாபுல்லாஹி வாஹிதுன் அல்லாஹ்வுடைய கிதாப் ஒன்று தான். பல வாரம் நீங்கள் ஓதுறீங்க, அவங்க உங்களுடைய தகுந்த மாதிரி ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய வேதம் ஒன்று தான். ஒஃபீக்குமுல் அஹ்மர் ஒஃபீக்குமுல் அபியல் ஒஃபீக்குமுல் அஸ்வது உங்கள்கிட்ட வந்து சிவப்பானவர்கள் இருக்கிறீங்க, வெள்ளையாக இருக்கிறீங்க, கருப்பர்கள்லாம் இருக்கிறீங்க. அதனால் இக்ரவு நல்லா ஓதுங்க. கபுலா இக்ரவு அக்வாமுன் ஒரு கூட்டத்தார் ஓதுவதற்கு முன்னால் யுகீமுனஹு கமா யுகவ்வமு சஹமு அம்பு வந்து சீராக்கப்படுவது போல் அம்பு வந்து துல்லியமாக சீர்படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி குர்ஆனை சீர்படுத்துவாங்க. யுத்த அஜ்ஜல் அஜுர்ஹு அதனுடைய கூலிய உலகத்தில் எதிர்பார்ப்பார்கள், வலா எத்த அஜ்ஜலுஹு மறுமையில் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி ஒரு கூட்டம் வருவதற்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, ஆகறதுக்காக ஓதிக்கிறங்கிறாங்க. அப்போ இந்த குர்ஆன் என்பது வந்து சம்பாதிக்கிறது குறித்து கிடையாது, தெளிவாக இந்த ஹதீஸ் தடுக்கிறது, இதுவும் தடுக்கிறது. அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது அப்போ குர்ஆனுக்கு வந்து கூலி வாங்கலாம் வாங்கக்கூடாதுங்கிறது தெளிவாக தான் இதுலேயும் சொல்லப்படுது. அது வாங்கலாம்னு இருக்குது. அப்போ ரெண்டையும் வந்து இது சரியானது இது பலவீனமானது தள்ள முடியுமான்னு தள்ள முடியாது, ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. அல்லது இது முந்தின காலத்தில் இது பிந்தின காலத்தில் சொல்ல முடியுமான்னு அப்படியும் சொல்ல முடியலை. அதுக்கு காலம் இது முன்னாடி இது மாற்றப்பட்டுருச்சு அப்படியும் கிடையாது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது குர்ஆனுக்கு வந்து கூலி வாங்கலாம் என்றும் ஹதீஸ் இருக்கிறது, வாங்கக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் முரணா பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த ரெண்டு ஹதீஸுக்குள்ளேயே சிந்தித்தோம் என்று சொன்னால் கூலி வாங்கலாம் என்று சொல்வது வேறு விஷயத்துக்கு உள்ளது, கூலி வாங்கக்கூடாது என்று சொல்வது வேறு விஷயம். ரெண்டு குர்ஆன் தான். அந்த குர்ஆனுடைய பயன்பாட்டை பொறுத்து சில பயன்பாட்டுக்கு கூலி வாங்கலாம், சில பயன்பாட்டு கூலி வாங்கக்கூடாது என்று புரிந்து கொள்ள அந்த ஹதீஸ் இடம் தருகிறது. என்ன பயன்பாடு? குர்ஆன் என்பது மறுமையிலே நன்மைக்காக வேண்டி ஒரு எழுத்துக்கு 10 நன்மை நம்ம ஓதுறோம்ல. எதுக்கு ஓதுறோம்? நமக்காக ஓதுறோம், நம்முடைய ஆகிரத்து நன்மைக்காக ஓதுறோம். இப்படி ஓதுதல் என்று ஒரு வகை இருக்கிறது. இன்னொரு வகை வந்து ஒரு நோயாளிக்கு ஓதி பார்க்குறீங்கல்ல, அது உங்களுக்காக நீங்கள் ஓதலை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு ஓதலை. எதுக்கு ஓதி பார்க்குறீங்க? ஒரு ஆளுடைய மருந்து மாதிரி, ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டார், அவர் குணமாகட்டுமேன்னு ஓதுறீங்களே தவிர அதில் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை ஆகிறதுக்கு நம்ம ஓதுவோமே, அந்த மாதிரி ஓதுதல் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹதீஸில் சொன்ன விஷயம் என்னவா இருக்கிறது? ஓதி பார்க்கறது, வேற ஒருத்தனுக்கு உதவுவதற்கு அந்த குர்ஆனை யூஸ் பண்ணுறது, என்னுடைய நன்மைக்கு ஓதுவது. இந்த ரெண்டாக பிரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் மறுமையில் நன்மைக்கான குர்ஆனை ஒரு குர்ஆனை முழுசாக ஓதிட்டு குர்ஆனை ஓதிட்டேன் ஒரு 1000 ரூபா தாங்கன்னு கேட்கக்கூடாது. நான் என்னுடைய நன்மைக்காக நான் குர்ஆனை ஓதுறேன், ஓதி விட்டு எனக்கு ஒரு கூலி தாங்கன்னு. அப்போ அங்கே எப்படி உனக்கு கூலி கிடைக்கும்? அப்படி ஓதி கொண்டு வந்த மக்கள்கிட்ட தான் ரசூல் அதை சொல்கிறாங்க. குர்ஆனை ஓதுறீங்க, நல்ல திருத்தமாக ஓதி சம்பாதிக்கிறதுக்கு ஓதுறவங்கலாம் ரூபா வாங்க, நீங்கள் அப்படிலாம் ஆயிராதீங்க, இதை கொண்டு சாப்பிடாதீங்க, இதை கொண்டு வயிறு வளர்க்காதீங்க, இதை கொண்டு அதை தேடாதீங்கலாம் சொன்னது எதுக்கு? நம்ம இபாதத்தாக வணக்கமாக நமக்காக செய்யும் பொழுது குர்ஆனுக்கு கூலி வாங்கக்கூடாது. பிறருக்கு உதவுவதற்காக
நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யலாம்? அந்த மருத்துவங்கிற உதவுறது தானே, அப்போ நீங்கள் கூலி வாங்கலாம். இந்த ஓதி பார்த்தல் என்பது அது ஒரு மருத்துவம், பிறருக்கு உதவுதல், குரானை கொண்டு உதவுதல். அதே மாதிரி ஒரு ஆள் குரான் ஓத தெரியாது, நீங்கள் ஓதி கொடுக்குறீங்க, ஒரு ஹர்ஃபை ஓதி 10 நன்மைக்கு ஓதி கொடுக்கல, வேறு என்ன செய்கிறீங்க? அந்த அரபியை சொல்லி கொடுத்து அலிஃபுக்கு இது ஆ போடு, இது இல் போடு, இது ஹாண்டு படி என்று சொல்லி கொடுத்து அதை ஓத வச்சு ஒரு ஆள் கற்றுக் கொடுக்குறீங்க. இந்த கற்றுக் கொடுத்து மனப்பாடம் செய்ய வைக்கிறீங்க, குழுகொள்ளாகுது குழு அவரை சொல்ல வைக்கிறீங்க, திருப்பி ஒருக்கா சொல்கிறீங்க, திருப்பி சொல்ல வைக்கிறீங்க. இது நீங்கள் ஓதுகிற நோக்கத்துக்கு சொல்லலை, வேறு எதுக்காக சொல்கிறீங்க? அடுத்தவருக்கு மனனம் செய்த வைப்பதற்காகவும் அடுத்தவருக்கு அதே மொழியை கற்றுக் கொடுக்குறோம் ஓதுறீங்கல்ல, இது ஒரு வகை. நானாக உட்காந்து எனக்காக ஓதுறது ஒரு வகை. இந்த மகரு விஷயம் வருதுல்ல, அது எப்படிப்பட்டது? இவர் தான் எனக்கு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காரு, இவருக்கு ஓதி கொள்வார். இவர் நேரத்தை ஒதுக்கி மனைவிக்கு என்ன செய்கிறாரு? சொல்லு குழுகொள்ளாவது சொல்லு, திருப்பி சொல்லு, அல்லாஹ்வது சொல்லு, அல்லாஹ் சமது சொல்லு என்று சொல்லி சொல்லி மனப்பாடம் பண்ண வச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்களேன். இப்போ என்னது? பிறருக்கு பயன்படுறது, பிறருக்கு யூஸ் ஆவதற்காக சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அதுக்கு கூலி வாங்கலாம். ஏன் வாங்கலாம்? இவருக்கு ஓதுறது போக இன்னொருவருக்கு குரானை கற்றுக் கொடுக்குறார். அது பிறருக்கு கற்றுக் கொடுத்தல்ன்ற ஒரு தன்மை வர்ற காரணத்தினால அதுக்கு நீங்கள் கூலி வாங்கலாம். மகரை வாக்கலான்ட்டாங்கல்ல. மகர் என்பது என்ன? இவருக்கு தெரிந்ததை பிறருக்கு கற்றுக் கொடுக்குறார், கற்றுக் கொடுத்துட்டு ஒரு கூலியை வாங்கி அந்த கூலியை மகராக கொடுக்குறாருன்னு அர்த்தம். கற்றுக் கொடுக்குறாரு, கற்றுக் கொடுக்குற ஒரு கூலியை வாங்குகிறார், அந்த கூலியை அவருக்கு மகராக கொடுக்குறாருன்ற அதில் அடங்கி இருக்கிறது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம குரான் தெரியாத மக்களுக்கு குரானை ஓதி கொடுக்குறோம். இது நம்முடைய இபாதத்துக்காக ஓதி கொடுக்கறது இல்லை. நம்ம இன்னும் சிலரை கற்றுக்கொள்ளணுங்கிற ஓதி கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயத்துக்கு கூலி வாங்கலாம்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அப்படி புரிய இடமும் இருக்குல்ல. அந்த ஹதீஸை சிந்திக்கும் பொழுது நம்முடைய வணக்கம் வழிபாட்டுக்கு ஓதும்போது கூலி வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பிறருக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது, பிறருக்கு மருந்தாக நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது அப்போ என்ன செய்ய? அதே மாதிரி செய்ய. இப்போ குரான் இருக்குது, ஒரு ஆள் குரானை எழுதித்தாங்கன்னு கேட்குறாரு. இப்போ அச்சிட்டு விற்கிற காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் எழுத்தில் இல்லாத காலம். ஒரு ஆள் வர்றாரு, எனக்கு ஒரு 5 சூறா எழுதி தாங்கங்கிறார். 500 ரூபா கொடு கேட்கலாம். 50 ரூபா. ஏன்னா நான் எழுதி தர்றது எனக்கு ஓதலையே, உனக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி எழுதுதல் ஒரு தொழில். குரான் அல்லாத வேற ஒன்று எழுதினாலும் காசு தானே வாங்குவார். அந்த காலத்தில் எழுதி கொடுக்குறது தொழிலாக இருந்தது. குரான் வேணாம், இந்த பத்திரத்தை எழுதித்தாங்கன்னு பத்திரத்தில் போய் கொடுக்குறீங்க. பத்திரம் எழுதுறாரு, காசு கொடுப்பீர்ல, அது காசு கொடுக்குற மாதிரி இந்த குரான் எழுதி கேட்குறேன். நான் மெனக்கிட்ட வேலையெல்லாம் விட்டு உனக்காக நான் எழுதுறேன், எனக்காக ஓதுனா ஆகிரத்தில் நன்மை, உனக்கு நான் எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருந்தா 4 பேப்பர் எழுதி கேட்குறியா, இந்தா இது கூட காசை கொடு என்று கேட்டு வாங்குற. இது தப்பா? இது தப்பு கிடையாது. எழுதி கொடுக்குறதுக்கு மற்றதை எழுதி கொடுக்க எப்படி கூலி வாங்குவாரோ, இப்போ குரான் நாங்கள் விற்கிறோம், அடிச்சுட்டு குரான் விற்கிறாங்க, பிரச்சனைலாம் அடிச்சுட்டு விற்கிறாங்க. குரானை விற்கிறான்னு வருமா? குரானை கூலி வாங்குறன்னு வருமா? வராது. ஏன்? அது குரானை தான் கூலி வாங்குறாரு. குரானை அச்சிட்டு குரானை பிரிண்ட் பண்ணி குரானுக்கு ஒரு இவ்வளோ ரூபா தாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு. குரானு கூலி வாங்கிட்டான்னு சொல்ல முடியுமான்னா? ஏன்? இவருக்கு ஓதலை, இது இவர் ஓதிக்கிட்டு இருப்பார், அது கூலிலாம் வாங்க மாட்டார். அல்லாவுக்காக இவர் ஓதுனார்னு சொன்னால் இவராக உட்காந்து ஓதிக்கொள்வார். நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு முதலீடு பண்ணுறாரு, பேப்பரை அச்சிடுறாங்க, அதுக்கு செலவழிக்கிறாங்க, அதுக்கு பிறகு உங்களுக்காக மெனக்கெட்டு தர்றாங்கங்கும் போது பிறருக்கு உதவுவதற்கு அது பயன்படுதலை. பிறருக்கு உதவுவதற்கு பயன்படுகிற விதமாகவும் குரான் அமைந்திருக்கிறது, தனக்கு ஆகிரத்துக்கு பயன்படுற விதமாகவும் அமைந்திருக்குன்னு சொன்னால் உங்கள் ஆகிரத்துக்கு ஓதுகிற விஷயங்களில் போய் கூலி வாங்கிறாதீங்க. பிறருக்கு பயன்படுற விதமாக ஓதி கொடுக்கிறது, எழுதி கொடுக்கிறது, மனப்பாடம் பண்ண வைக்கிறது, இதுகளுக்காக கூலி வாங்கலாமா என்றால் கூலி வாங்கலாம் என்று ரெண்டையும் இணைச்சி புரிந்து கொண்டால், அப்படி புரிந்து கொள்வதற்கு அதில் இடம் இருக்கிறது. அதே நேரத்தில் மார்க்கம் அனுமதிக்காததுக்கு கூலி வாங்கிடக்கூடாது. உதாரணமாக என்ன செய்யறது? தாயத்தை போடுறது, தட்டு போடுறது, தட்டில் எழுதி கரைச்சி குடிக்கிறது, இதெல்லாம் குரானை அது அப்படி பயன்படுத்தணும் சொல்லித்தரப்படலை, அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவருக்கு நன்மையை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி போய் ஈசால் சவாபுன்னு ஓதுறாங்க. அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயமா இருந்தால் தான் அது கூலி வாங்கலாம். அந்த செயலை செய்யவே கூடாது. குரானை உங்கள் நன்மைக்கு ஓதலாம், பிறருக்கு அந்த ஓதி கொடுக்கலாம். நீங்கள் ஓதுற நன்மை அவருக்கு போய் கிடைக்கணும் என்பதற்கு ஓதலாமா? அப்படி ரசூலுல்லாஹ் யாருக்கா ஓதி இருக்காங்களா? மகளுக்காகவே அவங்க 3 மகள் இறந்தாங்க, அவங்களுக்கு ஓதி இருக்கிறாங்களா?
ஹம்சாவுக்கு ஓதிருக்கிறாங்களா, ரசூலுல்லாஹ்வுக்கு வேண்டி மற்றவங்க ஓதிருக்கிறாங்களா? இல்லை. அப்போ ஓதுதல் என்பது அவரவர் நன்மைக்கு ஓதிக்கொள்ளணும். இன்னொருத்த நன்மைக்காக ஓதுதல் என்பது மார்க்கத்தில் கிடையாது. அதனால் வீடுகளுக்கு போய் குரானை ஓதி கொடுத்துட்டு 40ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியான்னு ஓதுறாங்கல்ல, 30 ஜூஸையும் ஓதுறாங்கல்ல, ஓதிட்டு காசு தாங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்? மறுமை நன்மைக்காக ஓதுகிற ஒன்றை இன்னொருத்தருக்கு சேர்த்து வைக்கிறது கிடையாது. இது அப்படிப்பட்டதில்லை. எழுதி கொடுக்கறது என்பது, கற்றுக் கொடுத்தல் என்பது வந்து அப்படிப்பட்டது கிடையாது. அப்போ எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னு கேட்டால், தடை செய்யப்பட்ட ஹதீஸும் இருக்கிறது, அனுமதிக்கிற ஹதீஸும் இருக்கிறது. ரெண்டையும் கவனித்து பார்த்தோம்னு சொன்னால், எதில் தடை செஞ்சாங்களோ அது ஒரு வித்தியாசம் அமைஞ்சிருக்கிறது, எதை அனுமதிச்சாங்களோ அது ஒரு வித்தியாசம் அமைஞ்சிருக்கிறது. அனுமதிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவனுக்கு யூஸ் ஆகிற விதமாக இருக்கிறது. அடுத்தவனுக்கு யூஸ் ஆகிற விதமான காரியங்களுக்கு வந்து நீங்கள் கூலி வாங்கலாம்னு இருக்குது. தடை செய்யப்பட்டது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் மறுமை நன்மைக்காக ஓதுறதை பற்றி குறிக்கிறதா இருக்குது. இப்போ முரண் கிடையாது தானே. அது ஒரு ஸ்டைலில் சொல்லப்பட்டிருக்கு, இது ஒரு ஸ்டைலில் சொல்லப்பட்டிருக்கு, அதை விளங்கிக்கிறணும். அதுக்கு அடுத்து அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த குரானை ஓதி கொடுக்கறதுக்கு அப்படிலாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் குரான் போயிடும். எதுக்கு இஸ்லாம் சொல்ல அனுமதிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தன் என்னுடைய அமலுக்கு நான் ஓதிக்கிருவேன், ஒருத்தர் உட்காந்து ஓதி கொடுக்குறக்காண்டி 3 நேரத்தை நான் ஒதுக்கி நான் செலவழிக்க மாட்டேன்னு வைங்க, யாருக்குமே குரான் ஓத தெரியாது. இந்த மக்தபுன்னு ஆரம்பித்து குரானை ஓதி கொடுத்து எல்லாரும் குரான் ஓதக்கூடியவங்களா இருக்கிறோமா இல்லையா? அது எதனால் ஏற்பட்டுச்சு? அதுக்குன்னு சிலர் மெனக்கட்டு அதுக்குன்னு பாடுபட்டு செஞ்சதுனால உங்களுக்கெல்லாம் குரான் தெரிகிறது. ஏன் இபாதுக்கு நான் ஓதிக்கிறோம் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொன்னால் அவரோட உமத்தா போயிடும். சமுதாயத்தில் யாரும் குரான் தெரியாமல் போயிடும். குரான் ஓதி பார்ப்பாரு. மார்க் எப்படி பார்க்குது? இந்த குரான் ஓதி கொடுக்கறதுக்கு நீ சும்மா தான் செய்யணும்னு சொன்னால் அவன் ஏன் சும்மா செய்கிறான்? அவன் வந்து அவன் தொழிலுக்கு போவான், வியாபாரத்துக்கு போவான், எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு வந்து குரானை ஓதி கொடுக்குறக்காண்டி ஒரு ஃபுல் டயத்தை ஒதுக்கி அதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கி செய்வான்னு செய்ய மாட்டான். செய்ய மாட்டான்னா என்னவாகும்? அந்த ஓத தெரியாத மக்களுக்கு குரான் கிடைக்கவே செய்யாது. கிடைக்கவே செய்யாதுன்னா சமுதாயம் சமுதாயம் சமுதாயமாக அறியாதவர்கள் ஆயிடுவோம். இவன் தெரிஞ்சது இவனோடைய மோதா போயிடும், அடுத்தவனுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ இதில் ஒரு துன்யாவுடைய ஒரு விஷயம் கலந்தாத்தான் இந்த காரியம் குரானும் பாதுகாக்கப்படும், போய் சென்றடையும், அனைவரும் கற்றுக்கொள்வார்கள்ங்கிற ஒரு அம்சம் இருக்க போய் தான் நம்மளே நானே குரான் ஓதுன நீங்களே ஓதிருக்கிறீங்க. எங்கள் நாங்கள் ஓதுகிற காலத்தில் எங்கள் அஜர்த்து காசு இல்லைன்னு ஓதி தர மாட்டேன்னு வைங்களேன், எனக்கே குரான் ஓத தெரியாது, எனக்கு தெரியாட்டி நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு வேலை நடக்கணும் என்பதற்காகத்தான் மார்க்கத்தில் என்ன செய்யப்படுதுன்னா, குரானை ஓதி கொடுக்குறதுக்கு நீங்கள் கூலி வாங்கிக்கிறலாம். ஓதி கொடுக்கறது ஒரு இபாதத்து தான். இபாதத்துனால களப்பற்ற இபாதத்து எனக்காக ஓதுறது என்பது, ஓதி கொடுத்தல் என்பது இபாதத்தோட ஒருத்தர் உதவி கலந்துருக்குது, பிற செயல் கலந்திருக்கிற ஒரு இபாதத்துன்னு வரக்கூடிய நேரத்தில் அது கூலி வாங்கிட்டு போ. உனக்கு மட்டும் உள்ள இபாதத்தை செய்கிறியா, அது கூலி வாங்காத. குரானை ஓதிட்டு என்ன செய்யக்கூடாது, கூலி வாங்கக்கூடாது. இப்படி எடுத்துக்கொண்ட வேணா குழப்பம் வராது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம செய்கிறப்ப இமாமா இருக்கார், பேசி மாமா இருக்கார், பள்ளிவாசலில் அர்ப்பணிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் எப்படி சாப்பிடுவார்? அவங்களுக்குன்னு சில பொருளாதார உதவி செஞ்சால் தான் அந்த வேலை நடக்குங்க. அந்த காலத்தில் எல்லாரும் ஓத தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, எல்லாரும் தொழுவிச்சுக்கிடுவாங்க, அதுக்கு எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது ஒரு காலம். இப்போ உள்ள காலம் என்னவா இருக்கிறது? கொஞ்சம் பேர் தான் ஓத தெரிஞ்சவனாக இருக்கிறான், பாக்கி உள்ளவனுக்கு அழுகுந்து கூட ஓத தெரியலை. அவனை போய் தொழுவிக்க சொன்னோம்னா நினச்ச நேரத்துக்கு தான் வருவான். 8 மணிக்கு 12 மணி 1 மணிக்கு லுஹருக்கு வா, 4 மணிக்கு அசருக்கு வா, 6 மணிக்கு மகரிப்புக்கு வா, 8 மணிக்கு இஷாவுக்கு வா, 5 மணிக்கு ஃபஜருக்கு வான்னு சொன்னால் அப்படி வரணும்னு எனக்கு என்ன தேவை இருக்குன்னு போயிடுவான். அப்போ அந்த தொழுகை கரெக்டாக நடக்கணுமாக இருந்தால் அதுக்குன்னு ஒருத்தர் நியமித்து தான் ஆக வேண்டி இருக்கிறது. நியமித்தால் தான் அந்த வேலைக்கு சொல்லி கரெக்டாக வந்து பாங்கு சொல்லி கரெக்டாக நின்று எல்லாம் ஏற்பாடு செஞ்சு அந்த காரியமெல்லாம் செய்ய முடியும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவங்க அந்த காரியத்தை செய்வதாக இருந்தால் அதை கொடுக்கத்தானே வேணும். அதுக்கெல்லாம் எப்படி கொண்டு வர்றான்? சம்பளம்னு இல்லாமல் குரானில் கூட சொல்லி காட்டுக்கிறான். 2வது அத்தியாயத்தில் 273 274வது வசனத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அர்ப்பணித்து கொண்டு வேறு தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறார்களே அந்த மக்களுக்கு நீங்கள் பொருளாதார செலவு செய்வதற்கு முன்னுரிமை கொடுங்கள். லில் ஃபுக்கராய் அல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலேயே தங்களை முழுமைப்படுத்தி கொண்டார்கள். லா யஸ்ததீஊன லர்பன் ஃபில் அர்தி, போய் சம்பாதிக்க அவங்களுக்கு சக்தி இருக்காது, வேலை வெட்டினா பார்க்க தெரியாது, இதுதான் ஓதி கொடுக்க தான் தெரியும், தொழுவிக்க தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, ஜாஹில்கள் அவர்களை பார்த்தால் பணக்காரன் நினைப்பார்கள். ஏன்னு கேட்டால் மின தஃபுஃபி, சுயமரியாதையில் இருக்கிறாங்க, வேலை வெட்டி இல்லை அவங்க மாட்டு தொழிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. அந்த சுயமரியாதை இருக்கிறாங்க என்று சொன்னால்
லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட கெஞ்சி கேட்க மாட்டார்கள். இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் செலவிடுங்கள் நல்ல கட்டளையிடலாம். பொருளாதாரத்தை செலவு செய்யும் பொழுது, சமுதாயமாக செலவு செய்யும் பொழுதும், தனியாக செலவு செய்யும் பொழுதும் அவங்களுக்கு யார் தான் செய்கிறது? அவன் இந்த வேலை தான் தெரியும், வேறு வேலை தெரியாத. அப்படி அவன் போய் பிச்சை கேட்டக்கூடாது, அவன் போய் யாசிக்கக்கூடாது, அவன் சுயமரியாதை இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் ஃபுல் டைமாக இருக்கிறீங்க, இந்தாங்க பழக்கத்தை வாங்கிக்கிறங்க, அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, நீங்கள் வாட்டு அல்லாஹ்வுடைய வேலையை நீங்கள் பாருங்கள், நீங்கள் வாட்டு தொழுவீங்க அப்படின்னு சொன்ன ஒரு சிஸ்டம் இல்லாட்டி பள்ளிவாசலில் பூட்டப்பட்டு போயிருக்கும். இந்த ஒரு சிஸ்டமே இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க, தெரிஞ்சவங்க தொழுவிப்பாங்கன்னு நான் வருவான்னு நினச்சி பார்த்தா பள்ளிவாசல் காலியாக கிடக்கும். எனக்கு விருப்பமான நேரத்தில் நான் போவேன், மற்ற நேரத்தில் போக மாட்டேன். பல பக்தர்கள் பூட்டப்பட்டிருக்கும். சில தனிய ஊர்களில் வந்து இமாம ஓதி கொடுக்குற ஆள் இல்லாமல் பூட்டப்பட்ட பள்ளிகள்லாம் இருக்கிறது. ஒருத்தர் அதுக்குன்னு பொறுப்பேற்று கொண்டு ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் அந்த பள்ளி ஹயாத்தாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான காரியங்களுக்கு இஸ்லாமிய அரசாங்கத்தில் இருந்தால் அதிலிருந்து வலீஃபான்னு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ஜமாத்துகள் இருந்தால் ஜமாத்துடைய நிதியிலேருந்து கொடுப்பாங்க. அது ஓதி கொடுக்கறது கூலின்னு கொடுத்துடக்கூடாது, தொழுவிக்கிறது கூலின்னு கொடுக்கக்கூடாது. வேறு விஷயம் என்ன? அர்ப்பணிக்கிறாரு, அவருடைய செலவுக்கு நம்ம தான் பொறுப்பாளி, தேவைக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நீங்கள் கூலின்னு கொடுத்துடாம எத்தனை பிள்ளை உங்களுக்கு தான் வாழ முடியும், இந்தா அதிக பிள்ளை எந்த வச்சுக்க, ஆளை பார்த்து தேவையை பார்த்து தேவைக்கு தகுந்தவாறு நிர்ணயித்து நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அது தப்பாண்ட தப்பு இல்லை, வரவேற்கத்தக்கது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி அடிப்படையில் தான் இந்த குர்ஆன் ஓதி கொடுக்குற விஷயத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதே நேரத்தில் இந்த பாங்கு சொல்கிற ஒரு ஆதாரம் காட்டுறாங்கல்ல, பாங்கு சொல்கிறது கூலி வாங்கலாம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. பாங்கு சொல்கிற ஒரு மொதினை நியமிக்கும் போது கூலி வாங்காத மோதின நியமின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஒருத்தர் அனுப்பும் பொழுது இத்தஹது முஅத்தினன் லா யஅஹுது அலா அதானிஹி அஜ்ரா, பாங்குக்கு கூலி வாங்க மாட்டாரே அப்படி ஒரு மோதினாரை ஏற்படுத்தி கொண்டு சொன்னதாக ஹாக்கிமில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஒரு பாங்கு சொன்னவர் கூலி கொடுத்தான்னு வருது, அது கூலி கிடையாது. அவருக்கு வெள்ளி பையன் அன்பளிப்பாக என்ன செய்கிறாங்க? கொடுத்துருக்குறாங்க. பிலாலுக்கு சம்பளம் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா? பிலாலுக்கு சம்பளம் கொடுக்கல. அல்லது ஒவ்வொருத்தருக்கும் மோதினாராக இருந்த எல்லா பள்ளியாசல்லையும் சம்பளம் கொடுக்க சொன்னாங்களா? கொடுக்கல. அதே நேரத்தில் பிலால் எப்படி வாழ்ந்தார்? சம்பளம் கொடுக்கல, ஓகே. பிலால் என்ன வேறு என்ன தொழில் பண்ணார்? வியாபாரியாக இருந்தாரா? விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாரா? அவருடைய தேவைக்கு கொடுப்பார்கள், சம்பளம் கொடுக்க மாட்டார்கள், தேவைக்கு கொடுப்பார்கள். தேவைக்கு கொடுத்தல் என்பதுங்கிறத நீங்கள் நிறுத்தினீங்கன்னு சொன்னால் செட்டப்பே போயிடும். பள்ளிவாசல் செட்டப்பு, இஸ்லாமிய சமூக அமைப்பு அனைத்தும் காலியாயிரும். அதனால் மொதின்னு கொடுக்க வேண்டும். மொதின்னு ஒருத்தர் நியமிக்கலான்னு வைங்க, வந்தவங்க பாங்க சொல்லிக்கிறங்கன்னா ஒழுங்காக டயத்தை சொல்ல மாட்டான், கேட்க இயலாது. 8 மணிக்கு இக்காமத்தும்பீங்க, அவன் 9 காலுக்கு வருவான். எப்படி யார் பாங்க சொல்லுவா? அதுக்குன்னு ஒரு ஆள் நியமிச்சு உன் வேலை தான், என்ன வேலை தான் போட்டு நீ வந்துடணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய பொருளாதார தேவையை நம்ம நிறைவேற்றுவது குற்றமான குற்றம் கிடையாது, வரவேற்கத்தக்கது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதினுக்கு சம்பளம் கொடுக்காவிட்டாலும் மோதின்கள் போய் என்ன தொழில் பண்ணாங்க? பிலால் என்ன வியாபாரியாக இருந்தார் அவர்? இல்லை, அவருடைய தேவையை ரசூலுல்லாஹ் பூர்த்தி பண்ணிட்டாங்க. தேவையை பூர்த்தி பண்ணுறது என்பது வேற. அந்த மாதிரியான அடிப்படையில் இமாம்களுக்கு கொடுப்பது, மோதின்களுக்கு கொடுப்பது, குரானை ஓதி கொடுப்பவருக்குன்னு கூலி கொடுக்கறது எல்லாம் என்ன? அது கூலின்னு கொடுக்கணும். குரானை இமாமத்துக்கு தான் கூலின்னு கொடுக்கல, இபாதத்தை போயிடுது. தேவையை கொடுக்கறது, ஓதி கொடுக்குற ஆளுக்கு என்ன செய்யலாம்? கூலியில் வார்த்தை ரசூலுல்லாஹ் போட்டாங்கல்ல, கூலியாகவே நீங்கள் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அதே நேரத்தில் இந்த மந்திர ஓதி பார்த்து காசு வாங்குறது ஒரு விஷயத்தை விளைவிக்கணும். ஓதி பார்த்து எப்போ காசு வாங்கலான்னு கேட்டால் குணமான பிறகு தான் வாங்கலாம். ஒரு டாக்டர் இருக்கார், ஃபீஸு கொடுக்கும்போது வயிற்று வலி போனால் தான் காசுன்னு சொல்ல முடியாது. காசை கொடுத்து வெளியே வந்த குணமாக, ஏன்னா அவர் மருந்து தர்றாரு, அவர் படிச்சிருக்காரு, அந்த உங்கள் கலையை கற்றுறார், அதுக்காக வேண்டி கூலியை கொடுத்துட்றீங்க. ஆனால் அந்த ஓதி பார்க்குறதுக்கு எப்போ கூலி வாங்கினாங்க? விஷம் இறங்கணுன்னு கூலி பார்க்குறேன். ஓதி பார்த்தல் என்பது நம்முடைய ஆன்மீக பலத்துக்கு தகுந்தவாறு அல்லாஹ் தரக்கூடியது. அவங்களோட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கூலி கொண்டு கேட்ட முடியாது. வயிற்று வலி போகட்டும் தர்றேன்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் இது வந்து மருந்து கிடையாது, இது ஆன்மீகம் கலந்த ஒரு விஷயம். அவனுடைய தக்வா, அவனுடைய இஹ்லாஸு எல்லாத்துக்கும் தகுந்தவாறு அல்லாஹ் என்ன செய்வான்? அதுக்கு நிவாரணம் கொடுப்பான். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் கரெக்டாக ஓதணும், தூய எண்ணத்தோடு இருக்கணும். அப்படிப்பட்டவருடைய வாயிலிருந்து ஓதும் பொழுது குணமாகும் என்று சொன்னால் குணமான பிறகு கொடுங்க. மாய மந்திரத்துக்கு வழிவகுத்து நினச்சிடக்கூடாது. அவன் ஏமாற்றிட்டு போகிறான்ல, அப்படி பண்ண முடியாது. வயிற்று வலின்னு போகிறீங்க, அஜித் ஓதி பார்க்குறாரு, ஓதி பார்த்தோன்னு கையில் காசை கொடுத்துடாதீங்க, இருங்க வயிற்று வலி போதான்னு பார்க்குறேன், என்ன இருக்கிறேன், சேர்ந்தாங்க, அப்படி தான் கொடுக்க சொல்லி மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஓதி பார்ப்பதற்கு காசு வாங்கலாம். எப்போ வாங்கலாம்டா? ஓதி பார்த்துக்கு ரிசல்ட்டு வரணும், குணமாகி விட்டது என்று ரிசல்ட் வந்தால் தான் என்ன செய்யும், இதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும்.